வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காவிரி பிரச்சனை தமிழகத்துடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு தொடர்ச்சியா எடுத்த நடவடிக்கைகளுக்கான வெற்றியாக இதை பார்க்கலாமா? நீதிமன்றம் தான் ஒரு சிறப்பான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு பயணம் செய்த அந்த தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் அவர்களின் முயற்சி சட்ட ரீதியான முயற்சி பாராட்டுதலுக்குரியது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையிலும் சட்ட ரீதியான அணுகுமுறை மட்டுமே ஒரு நிலையான தீர்வுக்கு வழிவகுக்காது. சட்டம் தொடர்பான தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் பொதுமக்களால் ஏற்கப்பட வேண்டும், பிரச்சனைக்குரியவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்படாத போது அது தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கும். இப்போது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தது, அது சட்டப்படி தான் வழங்கியது. 2007 கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாகின்றன. 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 13ஆம் ஆண்டு தான் அது கெசட்டிலேயே பதிவு செய்கிறார்கள். அதன் பிறகு 3 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணையிடுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. சட்டத்தை மதிப்பவர்களாக இருந்திருந்தால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையே மதித்திருக்க வேண்டும். சட்டம்தான் எல்லாவற்றையும் சரி செய்யும் என்றால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எப்போதே நமக்கு தண்ணீரை திறந்துவிட அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? இல்லை, காவிரி நடுவர் மன்றம் அமைஞ்சது, இடையில தண்ணீர் திறந்து விட்டது. இப்ப மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விடல, அதாவது நம்ம அமைக்கப்படுவதற்கான பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு எல்லாமே நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகுதான். ஒவ்வொரு முறையும் நாம் போராடி நீதிமன்றத்திற்கு போய், நடுவர் மன்றம் என்பதே சட்டப்படியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தானே. அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்காமல் ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க முடியாது. ஆக நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு அளித்து விட்டது. இறுதி தீர்ப்புக்கு பிறகு நாம் நீதிமன்றம் நாட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? இல்ல, அதுல தொடங்கி இடையில தண்ணீர் கிடைச்சதாக இருக்கட்டும், இல்ல இப்ப மேலாண்மை வாரியம் அமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீதிமன்ற தலையீடு தானே. நீதிமன்றத்தால் எவ்வளவு காலத்தாழ்வு ஏற்படுகிறது, எவ்வளவு விரயம் ஏற்படுகிறது, எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே சட்ட ரீதியான அணுகுமுறையும் வேண்டும், அது நாம் மறுக்கவில்லை. ஆனால் அரசியல் ரீதியான அணுகுமுறை மிக மிக முக்கியமானது. என்ன பயனை கொடுக்கும் நினைக்கிறீங்க? அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். அதாவது இப்போது கர்நாடகாவிலும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை அவங்க அணுகாமல் இல்லை. அவங்களும் நீதிமன்றத்தை அணுகிறாங்க. மாடிஃபிகேஷன் மனு போட்டு தான் அந்த தீர்ப்பை கூட மாற்றினாங்க. அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பெற்று ஒருமித்த குரல் எழுப்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள். கர்நாடகாவிலே கட்சி மாறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கிறார்கள். விவசாயிகளும் சமூக அமைப்புகளும் இனநல அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, அரசியல் கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள் என்பது அவர்களின் போராட்ட நடவடிக்கைகளில் இருந்து தெரிகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே குரல்ல தான் பேசுறீங்க, விவசாயிகளுக்கு ஆதரவா தான் இருக்கிறீங்க. இங்க என்ன வேற ஒரு நிலைப்பாடு? ஒப்பீட்டு அளவில் தமிழகத்தில் அரசியல் ரீதியான போராட்டம் என்பது ஒரு சிதறடிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஆளுங்கட்சியோடு எதிர்க்கட்சி இணைந்து செயல்படவில்லை, எதிர்க்கட்சியோடு ஆளுங்கட்சி இணைந்து செயல்படவில்லை என்கிற போது இந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு பின்னால் நிற்கிற, அணிவகுத்து நிற்கிற மற்ற கட்சிகளும் இணைந்து செயல்படுவதிலே சிக்கல் ஏற்படுகிறது. இதை நாம் யதார்த்தமாக ஒப்புக்கொண்டாக வேண்டும். அது யார் தவறு? ஆமா, எதிர்க்கட்சிகளுக்கு இடையில யார் மீதும் குற்றம் சாட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. யார் மீதும் குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு நெகட்டிவ் அப்ரோச் என்கிற அடிப்படையிலே ஒரு எதிர்மறை அணுகுமுறையில் நான் சொல்லவில்லை. நாம் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். நாம் நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்கிறோம். கர்நாடகத்தில் எப்படி நிகழ்கிறது, ஏன் தமிழகத்தில் இப்படி என்று நம்மை சரி செய்து கொள்வதற்கு, சீர் செய்து கொள்வதற்காக நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன். இங்கேயும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லோரும் ஒருமித்த குரலில் நாம் பேசினால் மத்திய அரசுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். மத்திய அரசு தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. 2 மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக சிக்கலாக மட்டும் இது இல்லை. 2 மாநில மக்களுக்கு இடையிலான பொது பிரச்சனையாக இது மாறுகிறது. அரசியல் பிரச்சனையாக இது மாறி நிற்கிறது. விவசாயிகளின் பிரச்சனையாகவும் இது மாறி நிற்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை தருவதற்கு நாம் இன்னும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லை, அவங்களே ஒன்றிணைந்து செயல்படலை. மக்கள் நல கூட்டணி கூட என்ன, திருச்சியில ஒருத்தர் கைதாகிறாரு, சென்னையில ஒருத்தர் கைதாகிறாரு, உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சூழல் தான். அப்ப இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத போது மீண்டும் மீண்டும் வந்து ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக மட்டும் ஓன் பண்ணிடக்கூடாது, பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கா எதிர்கட்சிகள்? நாங்கள் அவர்கள் என்று வேறுபடுத்தி நான் சொல்லவில்லை. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சுட்டி காட்டுறேன். இதில் அதிகமாக யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கியில் 75 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகளை வாங்கியிருக்கிற கட்சிகள் 2 கட்சிகள், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. மொத்த வாக்கு வங்கியில் 75 விழுக்காட்டுக்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது, முன்னெடுக்க வேண்டியது, மற்ற கட்சிகளை அணிதிரட்ட வேண்டியது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள பொறுப்பு. இப்போ மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது எதிர்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோ வந்து சேராது. ஆகவே இதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிறது என்பது பொதுமக்களின் ஒரு பார்வை, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இங்க இருக்கிற முதலமைச்சர்கள் போய் அந்த மாநில முதலமைச்சர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க, அதுவும் நடந்திருக்கு. பிரதமர் தலைமையில 2 மாநில முதலமைச்சர்கள் கூடி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, அதுவும் நடந்திருக்கு. இப்படி எல்லா மாடலும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சூழல்ல நீதிமன்றம் தான் இறுதி தீர்வு அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்கிறத எப்படி நீங்க தவறுன்னு சொல்லல? நான் அது மட்டுமே போதாதுங்கிறதா, வெறும் சட்டவாதம் மட்டுமே போதாது. நீதிமன்ற தீர்ப்புக்கே இந்த மாநில அரசு அடிபணியாத போது அதற்கு எதிராகவே அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்ப நீதிமன்ற தீர்ப்புக்கே அவங்க படியாத போது இந்த மாநில முதலமைச்சர் அங்க போய் பேசினா சரியாயிடும், இல்ல இவங்க பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சா இருக்கும் தான் கேட்கிறேன். சட்ட ரீதியான அழுத்தங்கிறது அகநிலையில் ஏற்படுகிற மாற்றம், அரசியல் ரீதியான போராட்டங்கள் என்பது புறநிலையில் இருந்து கொடுக்கிற அழுத்தம். ஆகவே இருபுற நிலைகளிலும் உள்ளும் புறமும் நாம் போராடுகிற போதுதான் இதற்கான ஒரு தீர்வை விரைவில் எட்ட முடியும். ஒரு காலம் கடத்தாமல், காலத்தை நீட்டிக்காமல் ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சட்ட ரீதியாகவும் போராட வேண்டும், அரசியல் ரீதியாகவும் போராட வேண்டும் என்று நான் இரண்டையும் சமமாகவே பார்க்கிறேன். கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா, இவங்க 2 தரப்புமே தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை காவிரியில் எடுத்திருக்கிறதா பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை? இதுதான் இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி. இந்த 2 கட்சிகளும் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. காங்கிரசுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு இங்கு வளர்ச்சி அடைவதற்கான ஒரு சூழலை அமையவில்லை. இந்த 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஆனால், கர்நாடகத்தில் இருப்பதைப் போல, ஆந்திராவில் இருப்பதைப் போல, கேரளாவில் இருப்பதைப் போல தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா என்று மாறி மாறி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமே ஆனால் இந்த பிரச்சனையை எப்போதே தீர்த்திருப்பார்கள். அவர்களே அதை முன்னெடுத்து இதை ஒரு சுமூகமான முறையில், சமாதானப்படுத்துகிற முறையில் தீர்த்து வைத்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்காக நீதி நியாயம் என்ற அடிப்படையில் வாதாடி கர்நாடகத்தில் நாம் அரசியல் ஆதாயத்தை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு மறைமுகமான ஒரு நிலைப்பாடு என்பது 2 தேசிய கட்சிகளுக்கும் இருக்கிறது. கர்நாடகத்து மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது ஆந்திர மக்களை, ஆந்திராவோடு பிரச்சனை வருகிற போது ஆந்திர மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, கேரளாவோடு முல்லை பெரியாறு அணை சிக்கல் வருகிற போது கேரள மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளுங்கள். மிக அருமையான ஒரு எஸ்கேபிசம் அது. அவர்களால் பேசி சரி செய்ய முடியும். உங்களோட கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகளும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில். யார் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் நான் சொல்லுவது அந்தந்த மாநில நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு தேசிய கட்சி அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிற போது இடதுசாரிகள் என்பவர்கள் தேசிய அளவில் ஆட்சிக்கு வருவதற்கான சூழலில் கிடையாது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் அந்த நிலை இருக்கு, அந்த நெருக்கடி இருக்கு. தேசிய அளவிலும் அவங்க ஆட்சிக்கு வரணும், மாநிலங்களிலும் அவர்களுடைய ஆட்சியை பிடிச்சாகணும். அப்ப மாநில கட்சிகள் கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கும் நிலையில் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. கர்நாடகாவில் அது நிகழ்ந்திருக்கு. அப்போ அந்த மாநிலத்தில் அவங்களுக்கான பேஸ், அவங்களுக்கான ஒரு ஆதாரத்தை அவங்க இழந்துட முடியாது. எனவே தான் எப்போதுமே அவர்கள் பக்கத்தில் நீதி இல்லை, நியாயம் இல்லை என்றாலும் கூட, அவர்கள் செய்வது அநீதி என்றாலும் கூட அதை தட்டி கேட்க அவர்கள் தயங்குகிறார்கள். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் இடதுசாரிகளோட நிலைப்பாட்டை நீங்க ஆதரிக்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா? இடதுசாரிகள் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக நின்றார்கள் நாம் சொல்ல முடியாது. அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுடைய உரிமைகள்
அரசியல் ரீதியாக எழுப்பப்படுகிற போது அதில் குறுக்கிட வேண்டாம் என்கிற ஒரு ஜனநாயக அணுகுமுறை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். கேரளாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற முடிவை தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பதோ அல்லது எங்களுக்கு ஆதரவாகத்தான் எடுக்க வேண்டும் என்று திணிப்பதோ அவர்களுடைய உட்கட்சி ஜனநாயகத்திற்கு எதிரானது. அப்படித்தான் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். இப்ப பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் உட்கட்சி ஜனநாயகமே இல்லைன்னு எடுத்துக்கிறதா? எப்படி? காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உட்கட்சி ஜனநாயகமே இல்லைன்னு எடுத்துக்கிறதா? அவங்க அதுதானே செய்யறாங்க. நான் வந்து இப்ப மாநில அளவிலான பாரதிய ஜனதாவின் நிலைப்பாட்டையோ மாநில அளவிலான காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை நான் சொல்லல, தேசிய அளவில் நான் சொன்னேன். அதுக்கு இங்க வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, தேசிய அளவில் அவங்க வந்து கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இங்கே காங்கிரஸ் போராடுறாங்களா? இங்கே பெரிய அளவில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா? ஆதரவு கொடுத்துருக்காங்களே போராட்டத்துக்கு. அந்த அங்கே நடக்கக்கூடிய அளவுக்கு இங்கே பாரதிய ஜனதா வந்து பெரிய அளவில் ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க. மத்திய அமைச்சர்கள் தமிழக அரசுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு. என்னுடைய கொஸ்டின் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கோ நான் சொல்லலை. நான் சொல்றது தேசிய அளவில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள காங்கிரஸ், தேசிய அளவில் ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா, அவர்களால் தான் தீர்வு காண முடியும். ஒரு மாநில பாரதிய ஜனதாவால் ஒரு மாநில காங்கிரஸ் கட்சியால் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து மாநில அளவுடைய இடதுசாரிகளால் அல்லது கேரளா இடதுசாரிகளாலோ அல்லது கர்நாடக இடதுசாரிகளாலோ ஒரு தீர்வை காண முடியாது. உங்க வாதப்படி வைப்போம். அப்ப அவங்களுக்கு தானே அழுத்தம் ஜாஸ்தியா இருக்க முடியும். நீங்க ஆட்சிக்கு வருகிறாங்க போது அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஆட்சிக்கே வராத இடதுசாரிகள் கருத்தையாவது சொல்லலாம் இல்லையா? நிலைப்பாட்டையாவது எடுக்கலாம் இல்லையா? அவங்க கருத்துங்கிறது, இப்ப நான் கருத்து சொல்றேன், என் கருத்துங்கிறது இம்மெட்டீரியல், என்னுடைய போராட்டங்கிறது இம்மெட்டீரியல். அது வந்து ஒரு பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்க போறதில்லை. ஆனால் பிரதமர் சொல்ற கருத்துங்கிறது சாதாரணமானதில்லை. அவர் 2 பேரும் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு, நானும் தான் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். என்னுடைய கருத்து விவாதத்துக்கு வரல. பிரதமர் சொல்லும்போது அது ஒரு தேசிய விவாதமாக மாறுது. அப்படி டெல்லியில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள், பிரச்சனையை தீர்ப்பதற்கான வலிமை பெற்ற கட்சிகள் அப்படின்னா இந்த 2 கட்சிகள் தான். அப்போ இந்த 2 கட்சிகள் வந்து ஏன் வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை வரும்போது அமைதியாக இருக்காங்க, தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, அல்லது கர்நாடக பிரச்சனைக்கு வரும்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்க. தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்கிறத விட போய் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுன்னு விட்டுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ நீதிமன்றத்தை அணுகிறதுனா எதுக்கு அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே நீதிமன்றத்தை அணுகணும்னா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இதை சொல்லுது, நீ காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க போறியா இல்லையா அப்படின்னு வந்து துணிவு அவங்களால பேச முடியலையே, சொல்ல முடியலையே, அழுத்தம் கொடுக்க முடியலையே. நடக்கலங்கிறது வேற, ஆனால் அழுத்தம் கொடுக்கலாம். பிரதமர் கூப்பிட்டு இந்த காவிரி நடுவர் மன்றம் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கு, மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், ஒழுங்காற்று குழு அமைக்கணும், ஏன் சித்தராமையா வந்து அமைக்கலன்னு கேட்கலாமே. அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் சித்தராமையாவை அழைச்சி நாம வந்து நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கணும், நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க மேலாண்மை வாரியத்தை அமைன்னு சொல்லலாமே. அந்த சிக்கல் இருக்கதானே செய்த தேசிய கட்சிகளுக்கு. அவங்க இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, நாங்க அதை வந்து காங்கிரஸ் அரசுனே நாங்க பார்க்கல, தமிழ்நாடு காங்கிரஸே பேசல, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவே நான் பேசல. தேசிய அளவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள 2 தேசிய கட்சிகள், அந்த வலிமை பெற்ற கட்சிகள் இதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ராம்குமார் கொலை வழக்கில் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கவனம் செலுத்தியதாக தெரிகிறது. சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க ஆரம்பத்திலேருந்தே வலியுறுத்திட்டு வரீங்க. எப்படி இதை வந்து ஒரு ஜாதி ரீதியா பாக்குறீங்களா அந்த வழக்கை? இல்லை, எல்லாவற்றையுமே நம்ம வந்து அந்த கோணத்தில் பார்க்க கூடாது. நான் பேசுகிறேன் என்பதனாலேயே அதை அந்த பார்வையிலேயே பார்ப்பது இங்கு வாடிக்கையாகிவிட்டது. சுவாதி கொலை செய்யப்பட்ட போது கூட நான் சிபிஐ விசாரணை தான் கேட்டேன். அதில் எனக்கு எந்த சாதிய பார்வையும் கிடையாது. உடனடியாக அவருடைய பெற்றோரை பார்த்து ஆறுதல் சொன்னேன், அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிப்பதை விட மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வரவேற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வு துறையின் மீது நம்பிக்கை வைத்து திருமாவளவன் இந்த கோரிக்கை வைக்கிறார், எனவே இதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று வரவேற்றிருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பல முன்னணி பொறுப்பாளர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழ்நாடு காவல்துறை தான் விசாரிக்க வேண்டும், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறை விசாரிக்க கூடாது என்கிற பொருளில் அவர்கள் பேசியது எனக்கு வினோதமாக இருந்தது. நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க, ஆனா நீதிமன்றம் வந்து தமிழக காவல்துறை இந்த வழக்கை சரியா விசாரிச்சிருக்கு அப்படின்னு பாராட்டு தெரிவிக்குது சென்னை உயர்நீதிமன்றம். அதுதான், அது நான் முழுமையாக சொன்னாதான் அது தெரியும். இப்போ உயர்நீதிமன்றத்தின் மீதே வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை தான் அவங்க வழங்கியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ப்ராசிக்யூஷன்னா என்ன, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு நிலை. எங்கே குற்ற வழக்குகள் நடந்தாலும், அது கொலையாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும், காக்னைசபிள் அஃபென்சஸ், கிரிமினல் அஃபென்சஸ், அதில் வந்து பார்ட்டி யாருன்னா விக்டிம் சைடில் வந்து கவர்மெண்ட் தான் நிற்கணும்.
பாதிக்கப்பட்டவனுக்காக நின்று வாதாடுவது அரசு. இப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது யார்? ராம்குமார். ராம்குமார் இறந்து போயிருக்கிறார். அது தற்கொலையா கொலையா, அதாவது சூசைடா ஹூமிசைடாங்கிறது தான் கேள்வி. அப்போ இதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, அரசு வழக்கறிஞருக்கு இருக்கிறது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற புலனாய்வு விசாரணை அங்கே நடத்தணும். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, அரசு வழக்கறிஞர்களை வைங்க, ஆனால் விக்டிம் சைடில் ஒரு சாய்ஸ், அவங்க விரும்பக்கூடிய ஒரு மருத்துவர் அந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி டாக்டர், யார் இந்த பாதிக்கப்பட்டவருடைய டாக்டர் யாரோ அவருடைய முன்னிலையில் இது நடக்கணும்னு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது அரசு வழக்கறிஞர்கள், அரசு மருத்துவர்களை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, இப்படி எல்லாரும் கேட்பீங்க, அதனால முடியாது, தனியார் மருத்துவமனையிலிருந்து எந்த மருத்துவரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழக காவல்துறை இந்த வழக்கை சரியா விசாரிக்கல, அதனால மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கறத உங்களோட நிலைப்பாடு. அதாவது தமிழக டாக்டர்கள் சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தமிழக டாக்டர்கள் நம்ம சொல்லவே டாக்டர்ஸ் தான பண்றாங்க. இல்ல, அத நான் சொல்லவே இல்ல. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிறுவனத்தை சேர்ந்த மருத்துவர்கள் தான அதுல இடம்பெறாங்க. அதாவது இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, அரசு மருத்துவரா தனியார் மருத்துவரா என்பது அல்ல. அரசு மருத்துவரே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது என்றும் சொல்லவில்லை. அரசு மருத்துவர் செய்யட்டும், எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் சொல்லுகிற ஒரு மருத்துவரும் அங்கே இடம்பெறட்டும், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஒரு சிம்பிள் டிமாண்ட், இது சாதாரண ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில் அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அப்ப இவங்க யார் சைடு? விக்டிம் சைடா, அக்யூஸ்டு சைடா? ஒரு ப்ராசிக்யூஷன் என்பது ஆல்வேஸ் விக்டிம் சைடு தான் இருக்கணும், பாதிக்கப்பட்டவர் தரப்புல தான் இருக்கணும். இவங்க நாம யார் மேல அலிகேஷன் பண்றோம்? ஸ்டேட் மேல தான் அலிகேஷன் பண்றோம். ஏன் அலிகேஷன் பண்றோம்? அவங்க மேல ஏன் அந்த குற்றத்தை சாட்டுறோம் அப்படின்னா, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் ஒருத்தர், பாதுகாப்பில் இருக்கார், நீதிமன்ற காவலில் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் ஒருவர், அவர் இறந்து விடுகிறார். அது கொலையா தற்கொலையா தெரியவில்லை. அவருடைய தந்தை சொல்லுகிறார் இது கொலைதான், அரசு சிறை நிர்வாகம் சொல்லுகிறது தற்கொலைன்னு. இதை ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதித்துறை. அப்ப அந்த நீதித்துறை விக்டிம் சைடுடைய கோரிக்கையை ஏற்கணுமா ஏற்க வேண்டாமா? அவங்களுடைய குரலை கேட்கணுமா கேட்க வேண்டாமா? மறுபடியும் அரசு சொல்றது தான் சரின்னு வாதிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ராம்குமார் ஒரு தலித், அதனாலதான் திருமாவளவன் இதுல கூடுதலா ஆர்வம் செலுத்துறாரு அப்படின்னு உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? எத்தனையோ வழக்குகளில் நான் போராடி இருக்கிறேன். எல்லா வழக்குகளும் சிபிஐ விசாரணை நீங்க கேட்கல? எல்லா வழக்குகளையும் நாங்க கேட்கறது சிபிஐ தான், எல்லா வழக்குகளிலுமே. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ்ட் அப்ரோச்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இதுல என்னன்னா, ஆன்டி மார்டம் போஸ்ட் மார்ட்டம்னு ரெண்டு கவனிக்கப்படும். ஆனால் பெரிமாற்றம் அப்படிங்கிறது யாராலையும் கவனிக்கப்படாது. இது ஒரு டெக்னிக்கல் விஷயம். இப்போ எலக்ட்ராக்யூஷன் சொல்கிறாங்க, தனக்கு தானே மின்கம்பியை அவன் கடிச்சிட்டான், மின்சாரத்தை உடலுக்குள்ளே செலுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் அப்படி செத்துருந்தான்னு வச்சுங்க, அது எந்த இடத்துல பாயுதோ அது என்ட்ரி வூண்டு, எந்த இடத்துல அது வெளியேறுதோ அது எக்ஸிட் வூண்டு. கட்டாயமாக தெரியும். ஒரு மனுஷன் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கையால் பிடிச்சா கையில் ஏற்படுற காயம் என்ட்ரி வூண்டு. அந்த மின்சாரம் உடலில் பாய்ஞ்சி தரையில் போய் சேரும். பாதங்களில் ஏற்படுற காயம் எக்ஸிட் வூண்டு. இது மின்சாரம் பாய்ந்ததுனால தெரியுது. இது ஒருவேளை அப்படி இல்லாமல் அவனை அடித்து கொன்னதுக்கு பிறகு உடனே மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க அப்படின்னா, இதை போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன தெரியும்னா, கட்டாயமாக அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்ட காயமாக தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய நீர், உடலில் இருக்கிற நீர் செத்த உடனே அந்த உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்குது, நீர் இருக்குது, உடலில் செல்கள் உயிரோடு இயங்கிக்கிட்டு இருக்கும். இவன் விழுந்துருவான், இவன் செத்துட்டான்னு அவங்க செத்துட்டான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் உயிரோடு தான் இருக்கும். அந்த நீரோட்டம்ங்கிறது உயிரோடு தான் இருக்கும். அப்போ கரண்ட் பாயும்போது ஷாக் இருக்கும். அந்த உயிரோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட காயம் ஏற்படுமோ அதே மாதிரி தான் இந்த காயமும் இருக்கும். அதனால் இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிப்பதற்கு ஒரு நல்ல ஃபொரன்சிக் சயின்டிஸ்ட் அங்கே இருக்கணும். இங்கே யாருமே ஃபொரன்சிக் சயின்டிஸ்ட் வைக்கிறதில்ல. ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டத்திலும் ஒரு ஃபொரன்சிக் சயின்டிஸ்ட் கம்பல்சரி உள்ளே இருக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஆனால் எந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் அதை யாரும் போலீஸ் பயன்படுத்துறதில்ல. ஏன்னா போலீஸ் எப்போவுமே சுதந்திரமாக இயங்குறதில்ல. போலீஸ் அல்வேஸ் ஃபார் கவர்மெண்ட். இது யூனிவர்சல் கேரக்டர், உலகம் முழுக்க இப்படி தான் இருக்குது. இந்தியாவிலும் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி இணைந்தே தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்படி சட்டமன்ற தேர்தல் மாதிரியான முடிவுகள் தான் வருமா? அங்கே உங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இங்கே வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நாடாளுமன்ற தேர்தல் என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட தேர்தல். அது தேசிய அளவில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் இணைந்து சந்திக்கிற ஒரு தேர்தல். சட்டமன்ற தேர்தல் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தல். இங்கே
திமுகவா அதிமுகவா யார் ஆட்சிக்கு வருவது, அந்த அணிகள் இடையே நடக்கிற மோதல், அது சம்பந்தமான அரசியல். உள்ளாட்சி தேர்தல் என்பது ரெண்டிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. உள்ளாட்சி தேர்தலில் கட்சி, தலைவர், சின்னம் என்பதையெல்லாம் தாண்டி உள்ளூர் அரசியல் என்பது பிரதானப்படுத்தப்படும். அந்த வேட்பாளர் தகுதி, அந்த வேட்பாளருடைய பின்னணி, அவருடைய பொருளாதார வலிமை, அவர் மக்களோடு கொண்டிருக்கிற உறவு, இது எல்லாமே கட்சியை தாண்டிய ஒரு அலைன்மெண்ட் வந்து உருவாகும். அதனால் உள்ளாட்சி தேர்தலில் நாம் வந்து பாராளுமன்ற தேர்தல் எடுக்கிற நிலைப்பாட்டையும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற நிலைப்பாட்டையும் அப்படியே உள்ளாட்சி தேர்தலிலும் பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி பொருத்தி பார்த்தாலும் அது வெற்றிகரமாக அமையாது. உங்க கூட இருந்த தமாக இப்போ திமுகவை நோக்கி போவதாக தெரிகிறது. தேமுதிக அதனுடைய நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. இப்போ இரண்டு கட்சிகளும் உங்க கூட சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க. இப்போ ரெண்டு கட்சிகளும் இல்லாத ஒரு சூழல்ல இந்த தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையாக இருக்குமா? உங்களுடைய வெற்றிக்கு அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? மக்கள் நல கூட்டணியில் 4 கட்சிகள் தான் அங்கம் வகிக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைத்த போது தேமுதிக எங்களோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது, தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது. மக்கள் நல கூட்டணியில் ஐக்கியமாகவில்லை. மக்கள் நல கூட்டணியில் 4வது கட்சி, 5வது கட்சி, 6வது கட்சி என்று இணையவில்லை. இந்த 4 கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணியோடு தேமுதிக தொகுதி உடன்பாடு, தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு. அதனால தான் அதுக்கு பெயரே நாங்கள் வந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி என்று நாங்கள் பெயர் சூட்டினோம். தேர்தல் முடிந்து விட்டது. மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியாகவே தொடர்கிறோம். தேமுதிக தேர்தல் உறவு இல்லை, தமாகவுக்கு தேர்தல் உறவு இல்லை என்று அவர்கள் தனித்து இயங்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் எந்த முரண்பாடும் அல்லது வருத்தமும் எங்களுக்கு இல்லை. காவிரி விவகாரத்தில் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. திமுக தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்க. அதிமுகவுக்கு எதிரான சக்திகளை திமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவுக்கு எதிரான சக்தி என்ன சொல்ல வாரீங்க? திமுகவை நோக்கி நகர்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நான் விரும்பி ஒரு கூட்டணி அமைய போகிறது கிடையாது. நான் விரும்பலாம், அது வேற. நான் முயற்சி எடுக்கலாம், அது வேற. இல்லை, திமுகவோட சேர்ந்திருந்தா 200 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அப்போ உங்களுடைய பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய பலத்தை பற்றிய கேள்வி இல்லை. இது என்னுடைய பலத்தை பற்றிய கேள்வி இல்லை. திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் சேர நினைக்கிறது, கூட்டணி அமைக்கிறது பற்றி அப்படிங்கிறது தான் இப்போ இது கேள்வி. இப்போ நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பொதுவாக இருக்கிற கூட்டணியோடய அவங்க அனுசரித்து போக வாய்ப்பு கிடையாது. பொதுவாக இது வந்து திமுக அதிமுக இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையே கூட உள்ளாட்சி தேர்தலில் அனுசரித்து போகிறதுல சிக்கல் இருக்குது. அங்கங்கே வந்து அவங்க இதெல்லாம் வந்து உள்ளூரை நீங்கள் போய் கீழே மாவட்ட அளவில் பேசிங்க, ஒன்றிய அளவில் பேசிங்க தான் திமுகவும் அதிமுக அனுப்புவாங்க. இதில் பெரிய ரோல் வந்து தலைவருக்கோ அல்லது முன்னணி பொறுப்பாளர்களுக்கோ இருக்காது. மாவட்ட செயலாளர்களுக்கு தான் இதில் பெரிய ரோல் இருக்கும். திமுக மாவட்ட செயலாளர் நினைச்சாங்கன்னா லோக்கலில் யாரோடையும் அவங்க வந்து அலைன் பண்ணிக்குவாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் விரும்பினாங்கன்னா யாரோடையும் அவங்க வந்து அலைன் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ வந்து அதுக்கான தேவை ஒன்றும் கிடையாது. திமுகவோட சேர்றதோ அதிமுகவோட சேர்றதோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி நம்ம பேசலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நீங்கள் சில கருத்துக்களை முன் வச்சிங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதையும் பேசுகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு சார்பான ஒரு கருத்துக்களை வெளியிட்டுட்டே வர்றீங்க. அந்த அடிப்படையில் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நான் வந்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு, நாட்டு நலனை கருத்தில் கொண்டு முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாக தான் நான் பார்க்குறேன். இந்தியா முழுவதும் மதவாதம் என்பது ஒரு வெளிப்படையான பயங்கரவாதமாக தலைவிரித்தாடுகிறது. அப்போது மறுபடியும் வந்து இங்கே வந்து மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணை வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நான் முன்வைத்த கருத்து இது. நான் திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அது வந்து அதிமுகவையும் அப்படி தானே பார்க்க முடியும். அதிமுக திமுக ரெண்டையும் நம்ம வந்து இது மதசார்புள்ள கட்சி, அது மதசார்பற்ற கட்சின்னு நம்ம வந்து இப்போ வகைப்படுத்திட முடியாது. எத்தனையோ தடவை வந்து இடதுசாரிகள் வந்து அதிமுகவோட சேர்ந்துருக்கிறாங்க, இடதுசாரிகள் எத்தனையோ தடவை வந்து திமுகவோட சேர்ந்துருக்கிறாங்க. மதசார்பற்ற சக்திங்கிற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதாவை தான் தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் வந்து ஒரு மதவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சிங்கிற அடையாளம் வந்து இருக்குது. அதனால் வந்து இது திமுகவை நோக்கி முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல, நாட்டு நலன்களை மக்கள் நலன்களை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட கருத்து. தாக்குதலுக்கு நீங்கள் பாரதிய ஜனதாவை குறை சொல்கிறீங்கல்ல? மதவாதம் தான் சாதியவாதம், சாதியவாதம் தான் மதவாதம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. சில பேர் வந்து மதவாத எதிர்ப்பு அப்படின்னா அதை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, அல்லது பார்ப்பன எதிர்ப்புங்கிற நிலையில் நிறுத்துகிறாங்க. இது ரெண்டையும் தாண்டியது.
சாதியவாதம்தான் மதவாதத்தின் அடிப்படை. சாதியவாத எதிர்ப்பு இல்லாமல் மதவாதத்தை எதிர்க்க முடியாது. சாதியத்தை வேறு இருக்காமல் மதவாதத்தை வேறு இருக்க முடியாது. இங்கே அதிமுகவும் திமுகவும் ஜாதியவாதத்துக்கு எதிரான குரலை ரொம்ப வலுவா வைக்கிறாங்க அப்படின்னு நம்புது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி நான் எந்த இடத்துலையும் சொல்லலையே. அப்போ எதுக்கு கூட்டணி வைக்க முடியும்? தேர்தல் அரசியலுங்கிறது வந்து தொகுதி அடிப்படையிலான ஒரு பங்கீடு, தொகுதி அடிப்படையிலான ஒரு உடன்பாடு, தொகுதி அடிப்படையிலான அரசியல் அதிகார பகிர்வு. இதை தவிர தேர்தல் கூட்டணியில் வேறு எந்த விஷயங்களும் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச அளவிலாவது ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். முற்றிலும் மாறுபட்ட இயக்கங்களோடு இருக்க முடியாது. தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளை பத்தி அதிமுக பேசுறதே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, திமுக அழுத்தம் கொடுத்தாதான் பேசுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கீங்க. எதை முன்னிலைப்படுத்தி நீங்க அவங்களோட தேர்தல் கூட்டணி அதை மட்டுமே வச்சு நம்ம பண்றதில்லை. இப்ப போன தேர்தலில் நாங்க வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சோம். 2 பிரச்சனைகள் தான் மையப்படுத்தினோம்: ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு. அதுக்காக தான் நாங்க எல்லா கட்சிகளோடும் கூட்டணி சேர்ந்தோம். ஒவ்வொரு கட்சியும் அவங்க வைக்கக்கூடிய அடிப்படையான அரசியலோட தான் கூட்டணி அமைக்கணும்னா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க நீங்க அரசியல் லாபம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலும் அரசியல் லாபம் தானே பார்ப்பாங்க. அப்ப அவங்க மட்டும் சமூக நீதி பேசணும்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது முற்போக்கான கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, பிற்போக்கான கருத்துக்கள்னு இருக்கு. முற்போக்கான அரசியலை பேசணும். இப்போ சமூக நீதிங்கிறது ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு அரசியல். அது வந்து இல்லைன்னா இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள், பெண்கள் அதிகார வலிமையை பெற்றிருக்கவே முடியாது. அப்போ சமூக நீதிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களோடு நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்கத்தான் முடியும். என்னதான் அவங்க வந்து தலித்துகளுக்கு ஆதரவாக இல்லைனா கூட அதுக்காக மட்டுமே நாங்கள் வந்து அவங்கள புறக்கணிச்சிட முடியாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட நான் ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைஞ்சு நின்னேன். எதுக்குன்னா ஈழத்தமிழர்களுக்காகவும் இங்குள்ள தமிழ் மொழியினுடைய உரிமைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும். அப்போ நான் எல்லா நேரங்களிலும் சாதி பிரச்சனை மட்டுமே பார்த்து ஒரு சமூக இயக்கமாகவே நான் சுருங்கி நிற்க முடியாது. ஒரு அரசியல் இயக்கமாக மாறுகிற போது எந்த நேரத்தில் எந்த முரண்பாட்டை முன்னிறுத்துகிறோமோ அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் தான் கூட்டணியோ அல்லது உறவையோ நம்ம தீர்மானிக்க முடியும். இல்லை, அந்த அடிப்படையான ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்வைக்காம திரும்ப திரும்ப நாட்டு நலன், பொது நலன், மக்கள் நலன் நீங்க பேசுறது அதெல்லாம் யாருக்காக பேசுறீங்கன்னு கேட்கிறேன். இதை நீங்க முன்னிலைப்படுத்தாம என்னுடைய அடிப்படை கொள்கையை வென்றெடுப்பதற்காக என்னை நான் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை வென்றெடுப்பதற்காக இந்த கட்சிக்கு அதிகார வலிமை தேவைப்படுகிறது. அதிகார வலிமையை பெறுவதற்கு இங்கே தனித்து வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ ஒரு பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கி நம்ம வளர்ந்திருக்கவில்லை. ஆகவே கூட்டணி தேவைப்படுகிறது. பெரிய கட்சிகளுக்கே கூட்டணி தேவைப்படுகிற போது வளருகிற கட்சிகளுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது. ஆக குறைந்தபட்ச புரிதலின் அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே அப்படி தான். பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வச்சுது, காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைக்குதுன்னா திமுகவும் கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் 100% பொருத்தமாக இருக்கிறது என்று பொருள் கிடையாது. ஒரு அந்தந்த காலச்சூழலில் எந்த பிரச்சனையை மையப்படுத்தி நாம் கூட்டணி வைப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அப்போ நீங்கள் இன்னமும் இந்து மதத்தை சரி பண்ணுறதுக்கு காந்தி வரணும், ஜாதிய ஒழிப்பை சரி பண்ணுறதுக்கு பெரியார் வரணும் அப்படின்னா நீங்கள் பேசிட்டே இருக்க போறீங்களா? அப்படி கிடையாது. அப்படி காந்தி எப்படி வர முடியும், எப்படி பெரியார் வர முடியும்? நீங்க அப்படிதான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அது மாதிரி போராடக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக சொல்றீங்க. அது இளைய தலைமுறை வரணும்ல, இளம் தலைமுறை அந்த புரிதல் இருக்கணும்ல. 25 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவருடைய அமைப்புகள் மீது சந்தேகம் வருது. அப்ப இவங்க 25 ஆண்டு காலம் என்ன பண்ணிருக்காங்கிற கேள்வி வருது இல்ல? 25 ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாதுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஸ்டாலின் வந்து இன்னொரு ஜெயலலிதா அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணீங்க. ஒருவேளை அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பிறகு திமுக அமைதியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, கேள்வி இதுதான். கலைஞர் உங்கள்கிட்ட நல்லா நட்பா இருந்தார், ஸ்டாலினுக்கும் உங்களுக்கு ஏதாவது கசப்பா, அதனால தான் அவங்க கூட்டணியில் சேர முடியலான்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் கலைஞரையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எப்படி அவங்களோட என்னுடைய உறவு இருந்ததுங்கிறத பற்றி வேறுபடுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. இப்போ கலைஞர் அவர்கள் பெரியார் கொள்கையில் ஒரு தீவிரமான ஈடுபாடு உள்ளவர், மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர், கடவுள் எதிர்ப்பாளர், சமூக நீதி பற்றாளர், ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலையின் மீது அவருக்கு வந்து ஒரு அதீதமான ஈடுபாடு உண்டு. அந்த அடிப்படையில் எங்களை எல்லாம் வந்து இழந்து விடக்கூடாது, எங்களை அனுசரித்து அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொன்னேன். அப்படின்னா இதில் வந்து திரு ஸ்டாலினுடைய நிலை என்ன அப்படின்னு. இப்போ அவர் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி மூட நம்பிக்கை எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, ஒடுக்கப்பட்டோருக்கான சமூக நீதிங்கிற விஷயங்களை வந்து பெருசாக உரத்து பேசி நான் பார்க்கல. அதனால் வந்து ஒரு தலைமுறை இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம். எங்களை அனுசரித்து போகிறதுலையோ அரவணைக்கிறதுலையோ கூட அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கருத்து என்ன சொன்னேன்னா, வளரக்கூடிய கட்சிகளை எல்லாம் அதிமுக பெரிய அளவில் ஊக்கப்படுத்துறதில்லை. 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து ரெட்டலை சின்னத்திலே நிற்க சொல்லி
அவங்க வந்து தன்னுடைய வாக்கு வங்கி வந்து உயர்த்தி காட்டணுங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. அதே நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். கூட்டணி கட்சிகளை, பெரிய வளரக்கூடிய கட்சிகளை, சின்ன கட்சிகளை ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இதுதான் நான் சொன்னது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில கட்டுப்பாட்டில் இல்லாம ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் வேற யாரும் இல்லையே, அவருடைய பிள்ளை தானே, அவருடைய வாரிசு தானே. அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இருந்தால் அது நல்லது தானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவரை பற்றின விமர்சனங்களை பண்ணிட்டு அந்த தரப்புல இருந்து எந்த விதமான சமிஞ்சையும் வரல அப்படிங்கிறது போது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்த்துக்கலையோ நிராகரிக்குதோ அப்படின்னு என்ன தோணுகிறது? எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து திமுகவுக்கு எந்த சைகையும் கொடுக்கல. திமுக எங்களை எந்த இடத்துலையும் புறக்கணிக்கலை. அதாவது இப்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட எங்களை வந்து அவங்க எதிராக பார்க்கலை. அதனால் இது வந்து ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக நான் அதை கருதலை. இல்லை, ஆதரவாகவும் பார்க்கலையே. நீங்கள் சொன்ன எந்த கருத்துக்குமே, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்கிற வரைக்கும் கூட, பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன வரைக்கும் கூட, மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்ன வரைக்கும் கூட, எந்த கருத்துக்குமே அவங்க கிட்ட இருந்து எதிர்வினை வரவே இல்லை. எந்த கருத்தையுமே அவங்க சொல்லவே இல்லை. ஸ்டாலின் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, திமுக தலைவர் சொல்லியிருக்கலாமே. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஓன் அஜெண்டா இருக்குது. அதை விட்டுட்டு மற்ற கட்சிகளுக்கான பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நானும் அதை எதிர்பார்க்கக்கூடாது, அவங்களும் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. தலித்துகளை தாக்குகிறவர்கள் என்னை தாக்குங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார். அதை உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு. தருண் விஜய்க்கும் அவர் ஏற்கனவே பாராட்டு தெரிவிச்சுக்கிறாரு. கட்சிக்குள்ளே இருந்தே இதற்கான எதிர்ப்பு குரல்லாம் வந்திருக்கு. இதை திருமாவளவன் எப்படி பார்க்குறாரு? ஒட்டுமொத்தமாக தலித் வெறுப்பை வந்து சிலர் உயர்த்தி பிடிக்கிற போது பிரதமர் தலித் மக்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை பேசிய அந்த நிகழ்வு அகில இந்திய அளவில் தலித்துகளுக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தது போல தான் அது அமைந்திருந்தது. பசுவை காப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கூட முஸ்லிம்களையும் தலித்துகளையும் தாக்குகிறார்கள். கர்வாப்சி என்று சொல்லுகிறவர்கள் கூட மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று முஸ்லிம்களையும் கிறித்தவர்களையும் தாக்குகிறார்கள். மதம் மாறுகிறார்கள் என்று தலித்துகளை தாக்குகிறார்கள். ஆக தலித்துகளும் சிறுபான்மையினரும் குறிவைத்து தாக்கப்படுகிற ஒரு சூழலில் அவர்களால் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் தலித்துகளை தாக்குகிறவர்கள் முதலில் என்னை தாக்குங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை பாதிக்கப்பட்டு வலியால் நொந்து கிடக்கிற தலித்துகளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதை அங்கீகரிப்பது எவ்வளவுதான் முரண்பாடு இருந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும், விமர்சனம் இருந்தாலும், அதை அங்கீகரிப்பது பாதிக்கப்பட்டவன் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய முதல் கடமை. அப்படி தான் வந்து தொடர் ரவிக்குமார் அதை அங்கீகரித்தார். நாங்களும் அப்படித்தான் அதை பார்க்கிறோம். அப்படி பேசுவதனாலேயே பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்றோ அல்லது மதவாத அரசியலுக்கு நாங்கள் உடன்பட்டு விட்டோம் என்றோ பொருள் அல்ல. இப்போ யாரோட சேர்ந்து இவங்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்ய போறீங்க? யாரை அகற்றுவதற்கு? பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டும்ங்கிறது என்னுடைய மெயின் அஜெண்டா இல்லை. பாரதிய ஜனதா மதச்சார்பற்ற கூட்டணி மூலமா தான் அதை அகற்ற முடியும்னா அப்படி நீங்க வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா அதை பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா பாருங்க. ஒரு கொள்கை சார்ந்த விஷயமா இதை நம்ம பார்க்கணும். மதவாதம் என்பதுதான் நம்முடைய எதிரியை தவிர பாரதிய ஜனதா நம்முடைய எதிரி அல்ல. அப்படின்னா ஒரு குழப்பமா உங்களுக்கு தெரியும். மதவாதத்தை உயர்த்தி பிடிப்பதால் பாரதிய ஜனதாவை நம்ம எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். சாதியவாதத்தை நியாயப்படுத்துவதால் பாரதிய ஜனதாவை நம்ம எதிர்க்கிறோம். மதவாதத்தை அகற்றணுமா, பாரதிய ஜனதாவை அகற்றணுமா? மதவாதம் தான் அது அடிப்படையானது, அதுதான் ஆணிவேர். மதவெறி அரசியல், சாதிவெறி அரசியல் என்பது மதவாதத்தை தூக்கி பிடிக்கிற பாரதிய ஜனதா அது மெட்டீரியலா அவங்க வராங்க. யாரோட சேர்ந்து அகற்ற மெட்டீரியலா அவங்க வராங்க. அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அதை பிரதானப்படுத்துறது வந்து பிஜேபி எதிர்க்கணுங்கிறதே நம்முடைய நோக்கம். அப்படி பார்க்கணும்னா பிஜேபியில் எவ்வளவு நண்பர்கள் நமக்கு இருக்காங்க, எவ்வளவு பேருடைய நம்ம பழகிறோம். தமிழ்நாட்டில் கூட எல்லா பிஜேபி தலைவர்களுடன் எனக்கு நல்ல நட்பு இருக்குது. யாரையும் நான் வந்து அவங்கள பகையா பார்க்கல, அப்படிலாம் நம்ம பார்க்கல. கட்சியில இருக்கிற நண்பர்கள் எதுக்கு தனிப்பட்ட பழக்க வழக்கம் வேற, ஒரு கட்சியோட ஐடியாலஜி வேற. அதுதான் ஐடியாலஜி எதுக்குறோங்கிறது தான். இப்போ அதுதான் கம்யூனலிசம்ங்கிறத நம்முடைய எதிரி, காஸ்டிசம்ங்கிறத நம்முடைய எதிரி. அந்த கொள்கை அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க. அந்த கொள்கை அடிப்படையில் தலித் வெறுப்பையும் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பையும் வந்து ஒரு உத்தியா கையாளுறாங்க. சரி, அப்ப யாரோட சேர்ந்து நீங்க எதுக்க போறீங்கன்னு கேட்குறேன். அதான் இது ஒரு ரேடிக்கல் ஃபோர்ஸஸோட தான். யாரெல்லாம் சமூக நீதியை அங்கீகரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிற்கிறார்களோ, யாரெல்லாம் விளிம்பு நிலை சமூகத்திற்கு போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்கள் நண்பர்கள். அந்த கருத்தில் ஓரளவுக்காக உடன்படக்கூடியவர்களோடு நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வது தவிர்க்க முடியாது. திமுக காங்கிரஸ் எடுத்துக்கலாமா? அதிமுக காங்கிரஸ் கூட எடுத்துக்கலாம். மோடி அளவுக்கு கூட மன்மோகன் சிங் பேசலை அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ எப்படி நீங்கள் திருப்பி காங்கிரஸோட போக முடியும்? காங்கிரஸோட கூட்டணி சேர்றதுங்கிறத பற்றி
ஒரு விஷயத்திலிருந்து மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதான் பல்வேறு புளூரலிசம்ங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் பல விஷயங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பன்மைத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. ஈழப் பிரச்சனையில் காங்கிரஸோட நமக்கு முரண்பாடு இருக்குது. சாதி பிரச்சனையில் காங்கிரஸோட நமக்கு முரண்பாடு இருக்குது. மதவாத பிரச்சனையில் கூட பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மாநில உரிமைகள் பிரச்சனையில் கூட காங்கிரஸோட நமக்கு முரண்பாடு இருக்குது. அது கச்சத்தீவு பிரச்சனையோ, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையோ, காவிரி நீர் பிரச்சனையோ பிஜேபியை விட சிறப்பாக காங்கிரஸ் நமக்கு முடிவெடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் காங்கிரஸோட எப்படி இணைய முடியும்னா, ஒப்பீட்டளவில் பாரதிய ஜனதாவினுடைய வெளிப்படையான அரசியல் மதவாத அரசியலாக இருக்கிறது. இது காங்கிரஸ் ஒரு உட்கட்சி ஜனநாயகம் கொண்ட ஒரு சமூக நீதியை அங்கீகரிக்கிற பல பிரச்சனைகளை அவங்க கையாண்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன இலங்கை தமிழர் விவகாரம், கச்சத்தீவு பிரச்சனை, தமிழக மீனவர்கள் பிரச்சனைலாம் அப்போ வராது காங்கிரஸோட கூட்டணிக்கு போகும்போது. எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறோம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறோம், சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டுறோம். ஒரு அஜெண்டாவை மட்டுமே வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்தியாவுக்குள்ள பாரதிய ஜனதா ஆட்சி வரணுமா, காங்கிரஸ் ஆட்சி வரணுமா, இவங்க 2 பேர் தான் காம்படிட்டார். அந்த இடத்துல மூணாவதா கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தா நான் 2 பேரையும் விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி பிடிப்பேன். அந்த மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு முற்போக்கான ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸாக மாறும்போது நான் அதை செய்யாமல் காங்கிரஸோட போனேன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரி. அதுக்கு தானே மக்கள் நல கூட்டணி தேசிய அளவில் நான் சொல்கிறேன். 5 வருடம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியோட ஒரு கூட்டணி, திருப்பி அந்த கட்சி எதிர்கட்சியா மாறுகிற போது திருப்பி அந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி. இந்த நிலைமை தானே மாறி மாறி வருது. நீங்க இங்கேயும் அதே நிலைமை தான், தேசிய அளவில் அதே தானே. இது என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும்? இது தவிர்க்க முடியாமல் வளரக்கூடிய ஒரு கட்சியின் மீது திணிக்கப்படுகிற ஒரு நிலை, இதுதான் வேற வழி இல்லைங்கிற ஒரு நிலை. ஆனால் அதை மீறி சந்தர்ப்பவாதம் அல்லது பதவி அப்படிங்கிற அடிப்படையில் நான் நினைச்சிருந்தா திமுகவோடவே திரும்ப நான் ஒட்டிருக்கணும்னு முயற்சி எடுத்துருக்கணும். அல்லது திமுக இல்லை அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு நான் முயற்சி எடுத்துருக்கணும். எந்த முயற்சியும் எடுக்காமல் நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு தான், இருந்தாலும் இந்த 2 பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து போராடுவோம் வாருங்கள் அப்படின்னு நான் இடதுசாரிகளோட கைகோர்த்து நின்றேன். அப்போ அது எந்த முயற்சி? இது உறுதியா இல்லையே, இப்போ உறுதியா இருக்கிற மாதிரி தெரியல. மக்கள் அங்கீகரிக்கலங்கிறது தானே தவிர நாங்கள் உறுதியா இல்லைன்னு சொல்லலையே. நாங்கள் 4 பேர் இப்போ உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தானே போகிறோம். நாங்கள் உடனே சிதறிடலையே, ஆளா ஒரு மூளைக்கு நாங்கள் ஓடலையே. மத மாற்றத்தால் தலித்துகளுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து மாதிரி தெரியுது. மத மாற்றம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உத்தி. இந்துவாய் இருக்கிற வரையில் இந்த இழிவுகள் என் மீது திணிக்கப்படும், இந்த கொடுமைகள் என் மீது திணிக்கப்படும். எனவே நான் இறக்கும்போது இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தார். அதை அவர் சொன்னபடி செய்து காட்டினார். மதமாற்றம் என்பது இந்த இழிவுகளை துடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. அந்த கருத்தை நான் ஒருபோதும் மறுத்து பேசவில்லை. மதமாற்றம் கூடாதுன்னு நான் பேசலை. அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அல்லது எதிர் விளைவுகள் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். மதமாற்றம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஒரு திரள் மக்கள் திரளை பல்வேறு கூறுகளாக சிதறடிச்சிருது. அதனால் நாம் சிறுபான்மையினராக பார்க்கப்படுகிறோம். இந்த சிறுபான்மையினராக மாற்றப்படக்கூடிய நிலைதான் மேலும் ஒடுக்குமுறைக்கும் காரணமாக இருக்குது. இதையும் கவனத்தில் கொண்டு தான் நாம் பார்க்கணும். ஒரு மதமாற்றம் எந்த கட்டத்தில் அது தேவைப்படுது. இப்போ நான் உதாரணத்துக்கு இல்லை, நீங்கள் இவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட, யாருக்கு ஆதரவா? தலித் மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு துணி இருந்தாலும் கூட, சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள், நீங்கள் இந்த மதத்திலேருந்து அந்த மதத்துக்கு போகிறீங்க, இது இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைக்குதுன்னு சொல்கிறது அவங்க உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இல்லையா? இல்லை இல்லை இல்லை. அதாவது முஸ்லீம்களே இன்னைக்கு சிறுபான்மையினர்னு ஏன் அழைக்கப்படுறாங்க? கிறித்தவர்கள் சிறுபான்மையினர்னு ஏன் அழைக்கப்படுறாங்க? கிறித்தவர்கள் யாரும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தவங்க கிடையாது. முஸ்லீம்கள் யாரும் அரபு நாடுகளிலிருந்து வந்தவங்க கிடையாது. இங்கிருந்து மதமாற்றமானவர்கள் தான். அப்போது ஒரு பெரிய மக்கள் திரளாக இருந்த சமூகம், ஒரு கிராமத்தில் 100 குடும்பம், அதில் ஒரு 15 குடும்பம் முஸ்லீம் ஆயிடுறாங்க, ஒரு 10 குடும்பம் கிறிஸ்டின் ஆயிடுறாங்க, ஒரு 10 குடும்பம் புத்திஸ்ட் ஆயிடுறாங்க. அப்படின்னா 100ங்கிறது 15 10 10 35 போயிடுச்சு, மிச்சம் 65. 100 இருந்தது 65 ஆயிடுச்சு. 100க்குள்ளே இருந்த 15 வெறும் சிறுபான்மையாக போச்சு. 100க்குள்ளே இருந்த 10 புத்திஸ்டாக போயிட்டாங்க, 100க்குள்ளே இருந்த 10 கிறிஸ்டினாக போயிட்டாங்க. இதனால் கிறித்தவரும் சிறுபான்மையாயிடுறாரு, புத்திஸ்டும் சிறுபான்மையாயிடுறாரு, முஸ்லீமும் சிறுபான்மைன்னு ஆயிடுறாரு. இப்போ பெரும்பான்மைங்கிறதே ஆதிக்கம் செலுத்துவதற்கு வழிவகுக்கிறது. சிறுபான்மை என்கிறது அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாத அந்த ஒடுக்குமுறையை சகிச்சுக்கிற நிலை இருக்குது.
அப்போ இந்த சிதறடிக்கப்படுகிற ஒரு ஸ்கேட்டர்ட் சொசைட்டி, ஒரு சிதறடிக்கப்படுகிற நிலை இருக்கு, அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை. நம்பிக்கை குலையும் போது தானே சிதறடிக்கப்படுகிறாங்க. இல்ல இந்த மாதிரி அதான் நம்பிக்கை குலையும் போது தான். இல்ல உங்க மீதான அதனால போன்ற அமைப்புகள் மீதான நம்பிக்கை குலையிற போது தானே இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அமைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது அமைப்புங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அரசியல் மதமாக இருந்து எந்த மதமாக இருந்தாலும் அரசியல் சக்தியாக ஒன்று திரணுங்கிறது தான் முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒரு அரசியல் கட்சி, ஒரு கொடி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. நீ கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வரும்போது அது ஒரு பெரிய சக்தியாக மாறுகிறது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னு வரும்போது அது ஒரு பெரிய சக்தியாக மாறுது. இப்போ மொழியால் பிரிக்கப்படுகிறவர்கள், இனத்தால் பிரிக்கப்படுகிறவர்கள், கட்சி மதத்தால் பிரிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டவர்கள், சாதியால் சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒரு கொள்கையாக மாறும்போது அது ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு சக்தியாக மாறுது. அப்போ இந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நிற்க முடியும். அதுக்கு தான் இந்த அமைப்பு அரசியலுங்கிறதெல்லாம். அது வெறும் ஆதாயம் தேடுறது, பதவி தேடுறதுக்காக இல்லை, கொள்கை அடிப்படையில் ஒரே சக்தியாக மாற்றுறது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் முஸ்லீமாக மாறுங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் ஒரே நேரத்தில் இந்துக்களாக இருங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ மொழியால் இனத்தால் இந்த சிதறடிக்கப்படுகிற நிலை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் இவர்களை அரசியல் ரீதியாக ஒரு பெரும் சக்தியாக அணிதிரட்டுவது அவசியமாக இருக்கு. இல்ல இங்க கிடைக்காத உரிமைகள், இங்க கிடைக்காத வாய்ப்புகள் அங்க கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே அவங்க இங்கிருந்து அங்க ஆமா, அது தப்புன்னே நம்ம சொல்லலையே. மதமாற்றம் தப்புன்னே நான் சொல்லலை. மதமாற்றத்தால் நிகழக்கூடிய எதிர்விளைவுகளை மறந்துவிடக்கூடாது, அது கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மதமாற்றம் நிகழ்வு அம்பேத்கர் போகும்போது 5 லட்சம் பேர், சில இடத்துல 15 லட்சம் பேர் சொல்கிறாங்க. 5லிருந்து 10 15 ஒரு பெரிய மாஸ் கன்வென்ஷன் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எங்கேயுமே மாஸ் கன்வென்ஷன் கிடையாது. இந்தியாவில் எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய மாஸ் கன்வென்ஷன் கிடையாது. அப்போ அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் 5 10 2 1 அப்படி தான் குடும்பங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, கல்ச்சுரலாக ஒரு பெரிய டிவிஷன் ஏற்பட்டுருது, ஒரு பிரிவு ஏற்படுது. கல்ச்சுரலாக கலாச்சார ரீதியான உறவுகள் துண்டிக்கப்படுது. இதுவே அவங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உருவாக்குது. அப்போ ஒரு மாஸ் கன்வென்ஷன்ங்கிறது அவசியமானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே ஒரு கலாச்சார தேடலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் அந்த மதத்துக்கு போகிறது ஒரு கலாச்சார தேடல் தானே. அதுதான் அது ஒரு தீர்வு தான், அது ஒரு வழி தான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக உதிரிகளாக நம்ம மதம் மாறுறதுங்கிறது சமூகத்தை மேலும் மேலும் கூறு போடுகிறது. இப்போ நான் மாறலாம், அது ஒரு செகண்ட், ஒரு நொடி வேலை. அது பௌத்தராக மாறுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. முஸ்லீமாக மாறுறதுக்கு நிறைய மாற்றங்கள், கலாச்சார மாற்றங்கள், உடை மாற்றங்கள், தோற்ற மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு புத்திஸ்டாக மாறினதுக்கு அப்படியே இப்போ நான் மாறிடலாம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நான் போனேன்னா என்னோட ஒரு 1000 பேர் வருவாங்க, அல்லது அதிகபட்சம் ஒரு 5000 பேர் வருவாங்க. இப்போ நான் என்ன ஆயிடுறேன்னு சொன்னால், நான் ஒரு புத்திஸ்ட்டுங்கிற சிறுபான்மைக்குள்ளே போய் நான் சிக்கிக்கிறேன். இப்போ என்னால் நான் இந்துத்துவத்துக்கு என்னுடைய கொடுமைகளை எதிர்த்து நான் பேச முடியாது. ஒரு பௌத்தன் இந்து மதத்தை எதிர்க்கிறான்னு தான் வரும். நான் இந்துத்துவ கொடுமைகளையோ சாதி கொடுமையிலிருந்து விடுபட்ட பிறகு அதை பற்றி ஏன் பேச வேண்டியதாக? மிச்சம் இருக்கிற மக்களை பற்றி தான் எனக்கு கவலை. விடுதலை பெற்ற மக்கள் பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு கிராமத்துக்குள்ள 15 பேர் விடுதலை பெற்றாங்க, 65 பேர் மிச்சமாக கிடக்குறாங்களா? அந்த 65 பேரை யார் காப்பாற்றுவது? யார் அவர்களுக்காக வாதாடுவது? அவர்கள் இன்னும் குடிக்க நீர் இல்லாமல், குடியிருக்க மனை இல்லாமல், இன்னும் கல்விக்கு வழிவகை இல்லாமல், பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னும் சுரண்டப்படக்கூடிய நிலை தானே. கவலைப்படுறதுங்கிறது, இயக்கங்கிறது, போராட்டங்கிறது அதிலிருந்து விடுபட்டு போனவர்களுக்காக அல்ல, எஞ்சி கிடக்கிற மக்களுக்கான ஒரு போராட்டம் தான் அது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.